தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் சாருணன் வருகின்ற 19ஆம் தேதி தமிழ்நாட்டில் முதல் கட்டமாக நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இதில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். அவர்களுக்கு தபால் வாக்கு வழங்குவது வழக்கம். அந்த விதத்திலே வாக்குகளை பெற்று வாக்களித்து வருகின்றார்கள். ஆனால் பெரும்பாலான மையங்களில் இன்னும் தபால் வாக்கு வந்து சேரவே இல்லை. தேர்தல் ஆணையம் நாளை வரை கடைசி நாள் என்று அறிவித்திருக்கின்றது. 100 விழுக்காடுகள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எந்த அளவிலே வாக்களிக்க முடியும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். நாம் பொதுமக்களுக்கு 100 விழுக்காடுகள் வாக்களிக்க வேண்டும் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற சூழ்நிலையில் தேர்தல் நடத்தும் அரசு ஊழியர் ஆசிரியருக்கு இந்த நிலை என்றால் 100 விழுக்காடுகள் நாம் எப்படி எட்ட முடியும்? ஏற்கனவே சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் முடிந்த பிறகும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் வாக்களிக்க வழிவகை செய்யப்பட்டது. அதனையே பின்பற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால் முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகின்றது. வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4ஆம் தேதி.